श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. இது பர்யந்தம் பிரத்யக்ஷ பிரமாணம் அதுல வர்ற சந்தேகங்கள் இவர்கள் அனைத்தையும் நிராகரிச்சுட்டார். இதுக்கு பேர்ல இரண்டாவது பிரமாணம் அனுமான பிரமாணம். அந்த அனுமான பிரமாணத்தை விசாரம் பண்ண போறார். அதை ஒத்துக்கணுமா வேண்டாமா? அனுமான பிரமாணம் தனியா ஒண்ணு வேண்டுமா? வேண்டவே வேண்டாமே. அனுமானம்னு ஊகிக்கிறது தானே. அந்த ஊகிக்கிறது கூட பிரத்யக்ஷத்தினாலேயே பண்ணிடலாமே. எதுக்கு தனியா ஒரு பிரமாணம் ஒத்துக்கணும்? இவருடைய உத்தேசங்கள்லாம் சார்வாகன் மாதிரி இல்லை. பிரத்யக்ஷம் அப்படிதான் பிரமாணம், அனுமானம்னா பிரமாணமே இல்லையே நம்ம சொல்லல. ஊகிக்கிறதுங்கிறது அந்த பிரத்யக்ஷத்திலேயே அந்தர்கதமா சொல்லிடலாம். அதுக்குள்ளேயே இருக்கு, அப்படியே சொல்லிட்டு போலாமே. தனியா இருக்கு. இப்போ அர்த்தாபத்தி பிரமாணம் ஒண்ணு, உபமான பிரமாணம் ஒண்ணு, அது மாதிரி அபாவ பிரமாணம் ஒண்ணு. இந்த மூணு பிரமாணத்தையும் பாட்ட மீமாம்சகள் அத்வைதிகள் எல்லாம் ஒத்துருக்க. இந்த அர்த்தாபத்தி பிரமாணத்தை அனுமானத்துல சேர்த்துருவோம் அப்படின்னு நையாயிகம் நாமளும் சொல்றோம். நையாயிகன் நாமம் சாங்கியா எல்லாம் அர்த்தாபத்தி பிரமாணம் தனியா ஒண்ணு வேண்டாம் இருக்கு. அதெல்லாம் அனுமானத்துல அந்தர்கதம். அவ்வளவுதான். அர்த்தாபத்தியும் அங்கீகரிக்கிறோம். ஏன்னா அந்த பதம் இருக்கா இல்லையா? அர்த்தாபத்தியும் ஒரு சப்தம் இருக்கு. அந்த சப்தத்துக்கு நாம அர்த்தம் சொல்லிதானே ஆகணும். அதனால அது இருக்கு. இருந்தாலும் அதை தனியாக ஒரு இதுவா பிரமாணமா சொல்ல வேண்டாம். அந்த மாதிரிதான் நம்ம சித்தாந்தத்தை சொல்ல போறோம். ஆகவே அர்த்தாபத்தி பிரமாணமோ உபமான பிரமாணத்தை பிரத்யக்ஷத்துக்கு சேர்த்து சொல்றது, அபாவத்தையும் பிரத்யக்ஷத்துக்கு சேர்த்து சொல்றது. அந்த மாதிரி தனியா சுதந்திர பிரமாணமா இருக்க வேண்டாம். அதே மாதிரி அனுமானம்ன்றது கூட சுதந்திரமா இருக்க வேண்டாம் அப்படின்னுட்டு சில பேர் ஆட்சேபிக்கிறார். அதற்கு சமாதானம் சொல்லணும். அவன் எப்படி ஆட்சேபிக்கிறான்னாக்க, இப்போ இந்திரியங்கள் வஸ்துவோட சேர்றது. இந்திரியங்கள் வஸ்துவோடு சேர்ந்ததுன்னாக்கா அப்போ ஆத்மாவுக்கு தெரியுது, அயம் கடகா கடமகம் பஷ்யாமி, இது கடம், இந்த கடத்தை நான் பார்க்கிறேன் அப்படின்ட்டு. இது இந்திரிய சம்பந்தம் இருக்கு. ஆனால் இது இந்திரியம் தான் மட்டுமே சம்பந்தத்தை தொடர்பை ஏற்படுத்தி கடத்தெல்லாம் கிரகிக்கிறது, கடம் முதலான வஸ்துக்களை கிரகிக்கிறது அப்படின்றது கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா, இவ கடத்தை ஒருத்தன் பார்த்தான், கடமகன் ஜானானின்னு சொல்றான், கடத்தையும் நான் அறிந்து கொண்டேன், கடத்தையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த கடத்துல இருக்கக்கூடிய ஜாதின்னு ஒண்ணு இருக்கு, கடத்துவம் ஜாதி. கடத்துவன்ற ஜாதி உலகத்துல இருக்கிற அத்தனை கடங்கள்லயும் இருக்கு. இப்ப இந்திரியம் ஒன்றிதான் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். இந்திரியத்தினால சம்பந்தம் வந்ததுன்னா அதனால தெரியறதுதான் பிரத்யக்ஷம் சொன்னாக்கா, அப்ப அந்த கடத்த ஜாதி இருக்கு பாருங்க, அதை கிரகிக்கவே முடியாது. அதை கிரகிக்கவே முடியாது. ஏன் கிரகிக்க முடியாதுன்னா, ஜாதியை நேரம் கண்ணால பார்க்க முடியாது. கடத்தம்னு ஒரு ஜாதி, மனுஷத்துவம்னு ஒரு ஜாதி. மனுஷனை பார்க்கலாம், மனுஷத்துவ ஜாதியை பார்க்கல, ஆனால் கிரகிக்க முடியாது. இப்படி கிரகிக்க முடிகிறதுனால அதீந்திரியம் நீங்க சொல்ற பிரகாரம் பார்த்தா பிரத்யக்ஷம்னா இந்திரியத்தினோட சேர்ந்து எதை அறிகிறோமோ அது ஒன்றிதான் பிரத்யக்ஷம் அப்படின்னு நீங்க சொன்னாக்கா, அப்ப என்ன ஆகும்? கடத்துவம், கோத்துவம், மனுஷத்துவம் அப்படிங்கிற ஜாதி இருக்கு பாருங்க, அது குணம், இதெல்லாம் பிரத்யக்ஷத்தை விஷயம் இல்லைன்னு ஆயிடும், அதீந்திரியம் ஆயிடும். ஆனா அதுவும் பிரத்யக்ஷமா தான் எல்லாரும் ஒத்துருக்கா, எல்லாரும் ஒத்துருக்கா. அதனால இப்ப என்ன சொல்றான், இது இருக்க பாருங்க, மலையில வன்னிய அனுமானம் பண்றான், நெருப்பு அனுமானம் பண்றான், புகையை பார்த்தான், புகையை பார்த்துட்டு இந்த வன்னி நெருப்பை அனுமானம் பண்ணுகிறான்.
அதற்கு இவ என்ன கேட்கிறா, ஏன் அனுமானம் பண்ணணும்னு சொல்லணும், அதுவும் பிரத்யக்ஷன்னே சொல்லிட, பிரத்யக்ஷன்னே சொல்லிடலாம். ஏன்னா இந்திரிய சம்யோகம் இல்லை. இந்திரிய சம்யோகம் இல்லாட்டா கூட அங்க சம்யுக்த சமவாயம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது என்ன அர்த்தம்னாக்கா, இந்திரியம், இந்திரியத்துக்கும் புகைய பார்க்கிறோம், மலைக்கு மேல புகைய பார்க்கிறோம். புகைய பார்த்தா அந்த புகை நேர் சம்பந்தம் வருது, கண்ணுக்கும் புகைக்கும் நேர் சம்பந்தம் வருது. அதன் பிறகு சம்யுக்த சமவாயம்னு ஒண்ணு வருது. அது என்ன பண்றது அப்படின்னாக்கா, அந்த எது புகையோடு தானே சேர்ந்தது, கண்ணு புகையோடு சேர்ந்தது, அந்த புகைக்கு வியாபகமா இருக்கிறது. அதாவது வியாபியம் வியாபகம் அப்படின்னு ரெண்டு சொல்றோம் அனுமானத்துல. வியாபியம்னாக்க நியூன தேசம், குறைவான தேசத்துல இருக்கிறது வியாபியம், அதிக தேசத்துல இருக்கிறது வியாபகம் அப்படின்னு சொல்றோம். அதாவது புகைன்றது குறைவான தேசத்துலதான் இருக்கும், புகைன்றது குறைவான தேசத்துலதான் இருக்கும். ஆனால் நெருப்புன்றது நிறைய தேசத்துல இருக்கும். நெருப்பு இருக்கிற இடத்தெல்லாம் புகை இருக்காது, ஆனால் புகை இருக்கிற இடத்தெல்லாம் நெருப்பு இருக்கும். அதனால நெருப்பு பல இடத்துல இருக்கலாம், வெறும் நெருப்பு கட்டி இருக்கும். நம்ம கறி கட்டினா நெருப்பா இருக்கும், ஆனா அங்க புகையே இருக்காது. அதனால நெருப்புன்றது வியாபகம், புகை அப்படிங்கிறது குறுகிய இடத்துலதான் இருக்கும், குறைஞ்ச இடத்துலதான் இருக்கும். அதனால இது வியாபியம். இப்போ பிரத்யக்ஷம் இந்திரியம், இந்திரியத்தோட சேர்ந்தது எது அப்படின்னா புகைதான். அந்த புகைக்கு வியாபகமா அதிக தேசத்துல இருக்கிறது எது அப்படின்னா நெருப்பு. இது பரம்பரையா இந்திரிய சம்பந்தம் வந்துள்ளது. முதல்ல கண்ணிந்திரியம், சக்ஷுரந்திரியம், சக்ஷுரந்திரியத்துக்கும் புகைக்கும் சம்பந்தம், அந்த புகை மூலமாக நெருப்போட சம்பந்தம் வருது. அதனால இந்த மாதிரி சம்பந்தம் எல்லாம் இருக்கு. அது இருக்கிறதுனாலேயே பிரத்யக்ஷமாவே இருந்துட்டு போட்டோம். பிரத்யக்ஷம் தான் இருக்குது, பிரத்யக்ஷத்தினாலதான் தெரியணும். அது என்னதுன்னாக்கா சக்ஷு சம்யுக்த வியாபகம் ராவா. சக்ஷுரந்திரியம் சம்யுக்தம், அதோட சேர்க்கை சம்யோகம் சம்பந்தம். அந்த சம்யோகம் சேர்க்கை இருக்கே, அதனுடைய வியாபகம் வன்னி நெருப்பு, அந்த புகையோட வியாபகமா இருக்கிறது நெருப்பு. அந்த சன்னிகர்ஷம், அந்த சம்பந்தம் இருக்கு. அது இருக்கிறதுனால இத மாதிரி பிரத்யட்சமாகவே நெருப்பானது தெரிகிறது புகை மூலமாக. அனுமானம்னு அது சொல்ல வேண்டாம். அனுமானம் தனி பிரமாணம்னு சொன்னாதானே விரோதம். இப்படி இல்லை, இப்போ பிரத்யட்சத்தினாலே கிரகிக்கிறோம். ஆனா ஒன்னும் புகை நேர்நேரா பார்க்கப்படுறது, நெருப்போ அந்த புகையோட சேர்ந்து இருக்கிறதுனால, புகையை காட்டிலும் வியாபகமா இருக்கிறதுனால அது தெரியறது. இதை சொல்லிடுறோம். அப்படி சொன்னா விரோதம் இருக்காது அப்படின்னு அவ சொல்ற ஆட்சேபம். அதுக்கு இவ என்ன கேட்கிறா, சித்தாந்திகள் நெருப்பு புகை இது ரெண்டுத்துக்கும் வியாப்தி தெரியணும். அதாவது வியாபகமாக நெருப்பு இருக்குன்னு சொன்னாக்கா வியாபியமாக புகை இருக்கு அப்படின்னு ஞானம் வரும். இந்த வியாபகத்துவம் வியாபியத்துவம் தெரியணும்னாக்கா வியாப்தி ஞானம் வேண்டும். வியாப்தி ஞானம்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எத்திர எத்திர தூமஹா தத்திர தத்திர வன்னிகி. எங்க எங்க புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்னு வியாப்தி. இதை எங்க கிரகிப்பான் அப்படின்னா தலையை பண்ற உள்ள மகாநதத்துல பார்ப்போம். தலையை பண்ற உள்ள பார்த்தோம்னாக்கா நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கும், புகையும் வரும். புகை இருந்ததுன்னா நெருப்பு இருக்குன்னுட்டு வியாப்தி தெரியாது. அது வேணும். அது இருந்தாதான் நெருப்பு வியாபகம், புகை வியாபியம் அப்படின்னு இருக்கும். நெருப்பு நிறைய இடத்துல இருக்கிறது,
புகையோ குறைஞ்ச இடத்துல இருக்கு அப்படின்னு இவனுக்கு தெரியும். அதிக தேச விருத்தி வியாபகம், நியூன தேச விருத்தி வியாபியம் அப்படின்னு சொல்றார். அதிக தேசத்துல இருக்கக்கூடியது வன்னி நெருப்பு, நியூன தேசத்துல இருக்கக்கூடியது புகை. எங்க எங்க புகை இருக்குமோ அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்கும். நெருப்பு எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் புகை இருக்குன்னு கிடையாது. எங்க எங்க புகை இருக்குமோ அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்கும். அப்படிதான் வியாப்தி. அந்த வியாப்தி ஞானமானது சககாரியா இருக்கும். சககாரியா இருக்கும். அந்த சககாரியா இருக்கிறதுனால நமக்கு சுலபமா தெரிஞ்சிடும். இப்ப என்னாச்சு பாருங்க, கிரமம் இந்த மாதிரி கிரமம் சொல்ற. முதல்ல வியாப்தி ஞானம் வருது. ஒரு மடப்பள்ளியிலயோ எங்கேயோ பாக்குறோம், எங்க எங்க புகை இருக்கோ அங்கங்க தூமம் இருக்கும், ஒரு வியாப்தி ஞானம் வந்தது. அந்த வியாப்தி ஞானத்தோட கூடவே இன்னொன்னு ஒண்ணு வந்தது, நெருப்புங்கிறது அதிக இடத்துல இருக்கும். நீ ஏன்னா நெருப்பு இருக்கிற இடத்தெல்லாம் புகையை பார்க்கல, ஆனால் புகை இருக்கிற இடத்தெல்லாம் நெருப்பு பார்த்தான். அதனால வியாபியம் வியாபகம், வியாபியம் புகை, வியாபகம் நெருப்பு அப்படின்னு தெரிஞ்சுட்டான். அதன் பிறகு இப்ப இவன் என்ன தெரிஞ்சு விட்டான், புகை இருக்கிற இடத்தெல்லாம் நெருப்பு இருக்குன்னு தெரிஞ்சு விட்டான். புகை வியாபியம், அது வியாபகம் நெருப்புன்னு தெரிஞ்சு விட்டான். இப்போ அந்த போகிற உண்மையை வெளியில போகிற சமயத்துல வீதியில போகச்சு மலையில புகையை வந்து பார்த்துட்டான். அந்த புகைக்கு வியாபகமா இருக்கக்கூடிய நெருப்பு ஞானமே இவனுக்கு வந்துடுறது புகையினால. அப்படி வந்துடுறதுனால இவன் வன்னியையும் பிரத்யக்ஷமாவே அறிகிறான். பிரத்யக்ஷமாகவே வன்னியையும் அறிகிறான், நெருப்பையும் அறிகிறான் அப்படின்னு ஆயிடுறது. அதனாலேயே இந்த பிரத்யக்ஷத்தினாலேயே எல்லாம் தெரிகிறது. அனுமானம் ஒரு பிரமாணமே வேண்டாம், தனியா பிருதக் பிரமாணம் அப்படின்னு ஏன் நீ சொல்லணும், அது சொல்ல வேண்டாம். அப்படி சொல்லாததுனால கௌரவம் போறது, கௌரவம் இல்லை. கௌரவம் என்ன அதிகப்படியா கல்பிக்கிறதுலாம் வேண்டாம், வெறும் பிரத்யக்ஷம் பிரமாணம் அப்படின்னு ஆயிடும். இதுவே போருமே அப்படின்னு சொல்லிட்டு பூர்வபக்ஷியனுடைய ஆக்ஷேபமாக. அதற்கு சமாதானம் அது கிடையாது, இது வராது. ஏன்னா அனுமானம்ங்கிறது நீ நினைச்சிட்டு இருக்கா மாதிரி பிரத்யக்ஷத்தினால புகையை பார்க்கறதுனாலதான் வருது அப்படின்றது கிடையாது. ரெண்டு விதமா வரும் அப்படின்னு சுவாமி தேசிகனும் சாதிக்கிறார். அனுமானத்தை நம்ம வந்து ஊகிக்கிறது தானே, அந்த ஊகிக்கிறதுக்கு கண்ணால பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்திரியங்கள் செயல்லையே இல்லை, இந்திரியங்கள் செயல்படலை. என்ன பண்றான்னாக்கா ஆத்துக்குள்ளேயே உட்காந்துருக்கான், எங்கேயுமே வெளில போல. வெளில போகாதவன் என்ன பண்றான்னா சக்ஷணேந்திரிய வியாபாரமே அவன் கிடையாது. இப்போ கண் இந்திரியம் வேலையே செய்யல. ஆனால் ஸ்மிருத்தியாரூடையினி அப்படிங்கிறார். ஸ்மிருதி ஞாபகம், ஏதோ எப்பயோ பார்த்திருக்கான் புகைய, அத நினைச்சுக்கிறான். புகைய எப்பயோ பார்த்துக்கிறான், அப்ப நினைச்சுக்கிறான். அப்ப நினைச்சுக்கிற சமயத்துல ஓ புகைய இப்ப பார்த்திருக்கேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். ஸ்மிருதி தான் அது, ஸ்மிருதி பிரத்யக்ஷம் இல்லையே. அதனால அந்த ஸ்மிருதி ஞானத்தினால இவன் என்ன பண்றான், அனுமானம் பண்றான். இது ஏதோ புகை எங்கேயோ பிரிச்சுக்கோ, அப்போ அந்த இடத்துல நெருப்பு இருக்கணும், ஏன்னா நெருப்பு இல்லாம புகையாது. ஆகவே புகை இருந்ததுன்னாக்கா அங்க நெருப்பு இருக்கணும் அப்படின்னு கண்ணால பாக்காட்டா கூட எப்பவோ நடந்தத மனசுக்குள்ள நினைச்சுண்டு இவன் என்ன பண்றான், அந்த இடம் பர்வதமோ இல்ல வேற ஏதோ இடமோ புகை இருக்கும், இருக்கிறதுனால அங்க நெருப்பு இருக்கும் அப்படின்னு அனுமானம் பண்றான். இப்ப இவன் கண்ணால பார்க்கல, கண்ணால புகைய பார்த்தாதான் அது பரம்பரையா அந்த புகையோட சம்பந்தம் வன்னிக்கு நெருப்புக்கு இருக்கு, அதனால நெருப்பு பிரத்யக்ஷம் ஆகுது அப்படின்லாம் சொல்ல முடியும். இப்ப இவனுக்கு புகைய பிரத்யக்ஷமாலேயே வெறும் ஸ்மிருதியினாலதான் இவன் இது பண்ணிட்டு இருக்கான். வெறும் ஸ்மிருதியினாலதான் இவன் நினைச்சிட்டு இருக்கான்றதுனால உனக்கு அங்க அனுமானம் ஸ்மிருதியை வச்சுட்டுதான் வந்தது, பிரத்யக்ஷமே வராததுனால முதல் படி புகைய பார்க்கணும். அதன் பிறகுதான் இரண்டாம் படி வியாப்தி ஞானத்தினால வியாப்தி ஞானம் சககாரியா இருக்கும், உதவி பண்ணும். அதன் பிறகு நீ வந்து
பர்வதத்துல நெருப்பு இருக்குன்னு பிரத்யட்சமா வாழ்ந்துன்னு நீ சொல்லணும். இப்ப இங்க முதல் படியிலே பிரத்யட்சம் வரலைங்க அவனுக்கு, ஸ்மிருதியினாலதானே வந்தது. ஸ்மிருதியினால வரைச்ச அதை எப்படி நீ பிரத்யட்சம் சொல்ல முடியும்? ஏன்னா இந்த ஸ்மிருதிங்கிறது கேவலம் சம்ஸ்காரத்தினால வரக்கூடியது, வாசனா சித்தம். அது சம்ஸ்கார சித்தம் தான். அது சம்ஸ்கார மாத்திர ஞானம் ஸ்மிருதி அப்படின்னுட்டு எல்லா சித்தாந்திகளும் ஒத்துண்டது. ஆக அந்த ஸ்மிருதிங்கிறது பிரத்யக்ஷம் இல்லாததுனால நெருப்பை அவன் பார்க்கவே இல்லை. பார்க்காத புகையை பார்க்கல, புகையே பார்க்கலன்னு நெருப்பை எப்படி அவன் பார்க்க முடியும்? அதனால எப்படி ஞானமானது பிரத்யக்ஷத்தினால வருதுன்னு நீ சொல்லுவேன். அதனால இந்த மாதிரி கிரமம் வருது. இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்றா, ஒருத்த என்ன பண்றான், அங்கெங்கயோ நான் புகையை பார்த்தேன் அப்படின்னு இவங்கிட்ட சொல்றான். அங்கெங்கயோ நான் புகைய பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தங்கிட்ட சொல்றான். ஆத்துக்குள்ளேயே ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு நேரம் போகல, எதையும் பார்க்கல. வேற ஒருத்தன் பார்த்துட்டான். பார்த்துட்டு ஸ்ருதைர்வா அப்படிங்கிற பேசி அவன் யாரோ பார்த்தான், பார்த்துட்டு இங்க சொல்றான் இந்த மாதிரி நெருப்ப நான் அது புகையை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே இவன் அனுமானம் பண்றான். எப்படி பண்றான்? இவன் புகையை பார்த்துட்டு வந்துதான் என்கிட்ட சொல்றான், அதனால அங்க நெருப்பு இருக்கணும் அப்படின்னு அனுமானம் பண்றான். இப்ப இவன் புகையே பார்க்கல, நெருப்ப பார்க்கல, எதையுமே பார்க்கல. அந்த வியாப்தி ஞானமத்துல இருக்கு. எப்பவோ தெரிய பண்றவங்கள பார்த்திருக்கான், எத்திர தூமகா தத்திர வன்னின்னு. அத இப்ப அவன் ஞாபகப்படுத்திட்டு அவன் என்ன பண்றான்னா, யாரோ ஒருத்தன் சொல்லியிருக்கான், அந்த சப்த ஞானம் தான் இருக்கு. சப்த ஞானத்தினால இவன் கல்பிக்கிறான், அனுமானத்தை ஊகிக்கிறான். அனுமானத்தினால அந்த இடமானது நெருப்பு இருக்குது, ஏன்னா தூமம் இருக்கிறதுனால அப்படின்னு இவன் சொல்றான். அதனால நான் அனுமானம் பண்றேன். அதுக்கு பதில் நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்ப என்ன எடுத்து இது ஒண்ணு, இன்னொருத்தான் சொல்றான். ஒண்ணு இறந்த காலம் சொன்னோம், அடுத்தது நிகழ்காலம் சொல்லியாச்சு. இன்னொருத்தன் சொல்றான் இந்த மாதிரி நாளைக்கு புகை அந்த இடத்துல வந்தாலும் வரும், அந்த இடத்துல புகை வந்தாலும் வரும் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அதை கேட்டுட்டு இவன் என்ன பண்றான்னாக்கா, அங்க புகை வரும் அப்படின்னு நான் சொல்றான் இல்லையா, புகை வரும்னா நெருப்பு வரும்னு அர்த்தம். அதனால இவன் அனுமானம் பண்றான், அந்த தேசமானது பர்வதத்தை உடையதா இருக்கும், ஏன்னா தூமம் வரப்போறதுனால, புகை வரப்போறதுனால அப்படின்னு ஒரு அனுமானம் பண்றாங்க. இப்ப என்னாச்சு, இறந்த காலம் எப்பவோ நடந்ததை நினைச்சுட்டான். அதனால பிரத்யட்சமா பார்க்காத புகைய கூட நெருப்ப கூட இவன் அனுமானம் பண்ணிட்டான். அப்புறம் இன்னொருத்த என்ன பண்றான், புகையும் பார்க்கல நெருப்பையும் பார்க்கல, ஆத்திரைய உட்காந்துருக்கான். ஒருத்த சொல்றான் இந்த மாதிரி அந்த இடத்துல நான் புகையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இவன் என்ன பண்றான், அதையும் அனுமானம் பண்ணிடுறான். அந்த இடத்துல புகை இருக்கு, அதனால நெருப்பு இருக்கணும் அப்படின்னு அனுமானம் பண்றோம். அது மாதிரி இன்னொருத்த சொல்றான், நாளைக்கு அங்க நெருப்பு புகை வந்தா வரும், புகை வரும்னா உடனே அதையும் அனுமானம் பண்றான். ஆக இறந்த காலமோ நிகழ்காலமோ எதிர்காலமோ இந்த 3 காலத்திலையுமே இவன் புகையை இருக்கிறது நினைச்சிட்டு நெருப்பு இருக்கிறதாக அனுமானம் பண்றாங்க. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்க? இப்ப பிரத்யட்சமா சொல்ல முடியாது இத. அதனால எல்லா காலத்திலும் இங்க ஆதிசப்தம் தான் போட்டிருக்காரு. அதனால இங்க எதிர்காலத்திலையும் வராது, நிகழ்காலத்திலையும் வராது, இறந்த காலத்திலையும் வராது. பிரத்யக்ஷம் தனியா அனுமானம் தான் சொல்றோம். அதனால இந்த எவ்வளவு மணி போனாலும் சரி, புகை இருக்கலாம், அதை உபபாதனை பண்ணலாம். ஆனா அந்த இடத்துல நேர பார்க்கல, நேர பார்க்காமலே ஸ்மிருதியை கொண்டோ அல்லது இன்னொருவனுடைய பேச்சை கேட்டோ இவன் அனுமானம் பண்ணுவான். அப்ப பிரத்யட்சமே இல்லையே. பிரத்யட்சமே இல்லாததுனால அதை எப்படி அங்கீகரிக்கிறது? பிரத்யட்சமே இல்லாததுனால இத ஒண்ணுமே பிரத்யட்சம் இல்லை அவனுக்கு. ஒண்ணுமே பிரத்யட்சம் இல்லாததுனால எப்படி அங்கீகரிக்க முடியும்? அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு.
அவன் என்ன கேட்கிறான், மனசு இருக்கும் இல்லையோ, மனசை கொண்டுதானே எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். மனசை கொண்டு தெரிஞ்சுக்கிறதுனால அந்த மனசுன்றது ஒரு இந்திரியம் தானே. மனசுன்றது இந்திரியம், இந்திரியமா இருக்கிறதுனால அது கூட தான் இந்திரிய பிரத்யக்ஷம். இந்திரிய பிரத்யக்ஷம் வர்றதுனால மனசு இந்திரியம், அதனால அந்த இந்திரியத்தினால தெரியுது. இது ஆந்திர பிரத்யக்ஷம்னு சொல்றாரு. இத மனசுனாலதான் தெரிஞ்சுக்கிறது. இதுதான் நேத்தியெல்லாம் சொன்னோம். நேத்தியெல்லாம் காமுகன் காமினியே நினைச்சுட்டு இருக்கான். அப்படி நினைச்சிட்டு இருக்கிற சமயத்துல காமினி நேரம் நிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நேரம் நிக்கல. பாவனா பிரகர்ஷம் அவ்வளவுதான். சிந்தனை அதிகமா போயிடுச்சு. அதிகமா போய் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. என் முன்னாடி நேரம் வந்துட்டா, நேரம் நான் பார்த்துட்டேன். தன்னுடைய காமினி தான் அவன் சொல்றான். தன்னுடைய குழந்தையே நினைச்சிட்டு இருக்கான், குழந்தை சொல்றான். இதெல்லாம் மானசீகமான ஒரு நிகழ்வு, ஒரு ஞானம், அவ்வளவுதான். அது நேர பிரத்யக்ஷம் இல்லை. அது மட்டும் இல்ல, இந்த மானசீகம்னு அவன் சொன்னா பாருங்க, அது கூட எப்படின்னாக்கா சாமானிய காரணம். சாமான்யமான காரணமா அது இருக்கும். அனுமானம்ன்றது விசேஷமான ஞானம். சாமான்யம் அல்ல, விசேஷமான ஞானம். அது ஏற்கனவே சொல்லிட்டோம். வியாப்தியை கொண்டுதான் புகைய பார்க்கணும். புகைய பார்த்து வியாப்தியை கொண்டு நெருப்ப அங்க அனுமானம் பண்ணோம். அத மாதிரி இருக்கு. அதனால இங்க அனுமானம்ன்றது விசேஷமான காரணங்களே உடையது. ஒண்ணு பிரத்யக்ஷமாகும், இன்னொன்னு அப்பிரத்யக்ஷம். அது ஊகிக்கப்படுறது. வியாப்தி தரிசனாது வியாபக ஊகனம், வியாபக கல்பனம், அதுதான் அனுமானம்னு சொல்றாவா. அதாவது வியாபியம் புகை, அந்த புகைய பார்க்கறதுனால ஒண்ணு பார்த்தாச்சு. இன்னொன்னு என்ன ஆகுது அப்படின்னா வியாபகம் நெருப்பு, அதை பார்க்கல. பார்க்காத விஷயத்த அனுமானிச்சு கற்பிக்கிறது. இதுக்கு விசேஷமான சாமக்கிரி தேவை. இது சாமக்கிரின்றது முதல்ல பிரத்யக்ஷத்தினால் அறியப்பட்ட வியாப்தி ஞானம், அதன் பிறகு இப்ப தூம ஞானம், அதன் பிறகு அனுமானம். இந்த மாதிரி கிரமம் இருக்கணும். அதனால இதுதான் சித்திக்கிறது. ஆக அனுமான பிரமாணம்ன்றது தனியா ஒத்துண்டுதான் ஆகணும். ஏன்னா நீ அனுமானம்ன்றது பிரத்யக்ஷத்தினால காணப்பட்டதையே கொண்டு அனுமானம் பண்றதுன்னு இல்லை. ஸ்மிருதியினால வருதோ, ஒரு சொல்லினால் வருதோ, அதனால கூட வரும். அது நீ சொல்ற மாதிரி ஏதோ ஒரு பிரகாரத்தினால போட்டோமே, எப்படியோ சம்பந்தம் இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப சாப்த போதம் வருது லோகத்துல. ஒருத்தர் பேசினோம்னா மனசுல தோன்றது. ஒருத்தன் காமானைய எதமானம் சொன்னான், காமானைய அப்படின்னு சொன்னான், பசுமாட்ட ஓட்டிட்டு வா அப்படின்னா. இப்போ அவன் என்ன சொன்னான், சப்தம் தான் அது, காமானைய பசுமாட்ட ஓட்டிட்டு வான்ட்டு. அதை கேட்டுட்டு சேவகன் என்ன பண்றான், வேலைக்காரன் போய் மாட்டை ஓட்டின்றான். அவனுக்கு தெரியாது என்னன்னு அர்த்தம் தெரியும், சாப்த போதம் தெரியாது, சப்தத்துக்கு அர்த்தம் தெரியாது. என்ன அப்படின்னா, மம எஜமானஹா கவானையனே மாம் பிரேரயதி, இந்த எஜமானனானவன் பசுவை இழுத்துன்னு வர்றதுல என்னை பிரேரிக்கிறான், தூண்டுகிறான் அப்படின்னு அவனுக்கு சப்த போதம் வருது. இந்த சாப்த போதம் எப்படின்னா சப்தஜன்ய பிரத்யக்ஷமா இருக்கு. சாப்த போதம் சப்தஜன்யமான பிரத்யக்ஷம், சப்தத்தினால உண்டாகக்கூடிய பிரத்யக்ஷம் அது. அதனால இது அதை கூட நீ பிரத்யக்ஷம் இருக்கக்கூடிய ஆயிடும். ஏதோ ஒரு சம்பந்தத்தினால போட்டுமே அப்படின்னு தானே நீ இப்ப சொல்லிட்டு இருக்க. அப்படி சொன்னேனாக்க அப்ப சப்தஜன்ய பிரத்யக்ஷம் இருக்கு பாருங்க, அதை கூட பிரத்யக்ஷம் சொல்லிடணும். அப்படின்னா சப்த பிரமாணமே வேண்டாம்னு ஆயிடும், உபமானமும் வேண்டாம்னு ஆயிடும். உபமானம் கூட என்னது, நீ சாதிருஷ்யத்தை பார்த்துதான், ஒப்புமையை பார்த்துதானே. ஒருத்த பசுமாட்ட ஆத்துல பார்த்துட்டு இருக்கான், இங்கே இருந்து வனத்துக்கு போறான், அங்க பசுமாட்ட மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிருகத்தை பாக்குறான். பார்த்த உடனே அப்ப சொல்றான், போ சதுரிஷா கவையா, அதுக்கு கவயம்னு பேரு. இது எப்படி இருக்குன்னா பசுமாட்ட மாதிரி இருக்கு, சாதிருஷ்யம் தான் உபமானம். அத மாதிரி இது இருக்குது ஒற்றுமை அப்படின்னா. இப்ப நீ என்ன சொல்லுவ, உன் பிரகாரம் பார்த்தோம்னாக்கா உபமானம் கூட பிரத்யக்ஷம் தான் சொல்லிடணும்.
ஏன்னா அந்த பசுமாட்டோட சம்பந்தத்தை வச்சுட்டு தானே இங்க பசுமாட்ட மாதிரி கவயம் இருக்கு நீ தெரிஞ்சுட்ட. அதனால அதுவும் பிரத்யக்ஷம் நீ சொல்லும்படியா ஆயிடும். அப்ப உபமானம் வேண்டாம், எல்லா பிரமாணத்தையும் இப்படி தள்ளிட்டே வந்துடலாம். அதனால இது எப்படின்னாக்கா, இங்க ஒருத்தன் பேசினான்னு வச்சுக்கோங்க, அவன் அதை காதால கேட்கறான், சப்தத்தை கேட்டுட்டு அவனுக்கு காதல உண்டாகக்கூடிய சப்தத்தினால அது இது வருது, அர்த்தாவபோதம் வருது, அர்த்த ஞானம் உண்டாகுது. அதனால ஸ்ரோத்ரேந்திரியம் அது ஆமா அதுதான் பிரத்யக்ஷம் என்று போட்டமே அப்படின்னு சொன்னேனாக்கா அதுவும் தப்பு. ஏன் அப்படின்னா ஸ்ரோத்ரேந்திரியம் இருக்க பாருங்க, கண்ணால் காதால் அறியக்கூடியது காது இந்திரியம், அது சப்தானுபூர்வி கிரகண மாத்திரத்துல உபக்ஷீணத்துவம் வந்துடுறது. அதாவது ஒருத்தன் பேசிட்டே இருக்கான், பேசிட்டே இருக்கிட்டே நம்ம கேட்டுட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுறான். தொடர்ந்து பேசுற சமயத்துல நாம என்ன பண்றோம், ஸ்பஷ்டமா கேட்டுக்கிறோம், கேட்டு அர்த்த ஞானம் நமக்கு வந்துடுறது, அந்த சப்தம் போயிடுறது. அவன் கேட்டு சப்தம் போயிடுச்சு, ஆனா அர்த்த ஞானம் உண்டாச்சு. அது பிரத்யக்ஷம் இல்லையே, வெறும் கேட்கறது தானே, கேள்வி ஞானம் தானே. அந்த கேள்வி ஞானமா போயிடுவே, அந்த இடத்துல நீ என்ன சொல்ல முடியும் அது? அதனால நான் சாட்சாத் கரோமி அப்படின்னு லோகத்துல சொல்றோம். நான் சாட்சாத் கரோமின்னு என்ன அர்த்தம்? நேர பார்க்கிறேன், கடமகம் சாட்சாத் கரோமி, நான் கடத்தை சாட்சாத்கரிக்கிறேன், நேராக பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னான். இது எங்க வரும்? எப்ப நான் நேர கடத்தை கண்ணால பார்க்கிறேனோ, எப்ப நேர கண்ணால பார்த்து கடத்தை நான் கிரகிக்கிறேனோ அப்பதான் இந்த வாக்கியம் வரும். கடமகம் சாட்சாத் கரோமி, நான் கடத்தை சாட்சாத்கரிக்கிறேன் அப்படின்னு அப்பதான் ஞானம் வரும். அதுதான் பிரத்யக்ஷ ரூபமா இருக்கும். நீ அனுமானங்கள்ல போய் கண்ணுக்கு தூமம் தெரியறது, தூமம் தெரியறதுனால அதோட மொழி போச்சு பிரத்யக்ஷ விஷயம். தூமம் தெரியுது, பிரத்யக்ஷ மொழி போச்சு. அதன் பிறகு என்ன பண்ணணும், இந்த பிரத்யக்ஷமா தூமத்தை பார்த்துட்டேன் நானு, அதனால இங்க நெருப்பு இருக்கிறதாக நான் ஊகிக்கிறேன். அதற்கு எது சககாரி? வியாப்தி ஞானம். நிறைய பண்றவுள்ள நான் பார்த்திருக்கேன். என்னன்னு பார்த்தேன், எத்திர எத்திர தூமகா தொத்திர தொத்திர வண்டி அப்படின்னு நான் பார்த்தேன். அந்த மாதிரிதான் தெரியுது. அதனால இந்த மாதிரி பிரத்யக்ஷத்துல இருக்கிற நிலை வேற, அனுமானத்துல இருக்கிற நிலை வேற. அதனால அது இல்லை. இப்போ எப்ப நான் தூமத்தை பார்த்தனோ அந்த பார்க்கறதோட முடிஞ்சு போச்சு. அதன் பிறகுதான் நான் அனுமானம் பண்ண ஆரம்பிக்கிறேன், இங்க தூமம் இருக்கிறதுனால நெருப்பு இருக்கணும். ஏன்னா நான் அங்க பார்த்திருக்கேன், மடப்பள்ளியில நான் பார்த்திருக்கேன், நெருப்பு இருக்கிற தூமம் இருக்கிற இடத்தெல்லாம் நெருப்பு இருக்கும்னு நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு அவனுக்கு தெரியாது. அதனால அந்த சன்னிகரசம் இருந்துட்டே இருந்தாதான். இங்க அப்படி இல்லையே, தூமம் ஒன்றுதான் தெரிஞ்சுது கண்ணுக்கு, அதுக்கப்புறம் அந்த ஞானமும் போயிடுறது, அப்புறையும் அனுமானம் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதனால இங்க பிரத்யக்ஷம் வராது. அதனாலதான் அனுமானமோ சாப்தமோ சப்த பிரமாணமோ அனுமான பிரமாணமோ அதுல ஞானமானது அபேட்சிதமா இருக்கு. அங்க ஒவ்வொருத்திலையும் பார்த்துக்கோங்க. முதல்ல பிரத்யக்ஷம் சொன்னான். பிரத்யக்ஷம் சொல்லிட்டு நேர இந்திரியத்துக்கு சம்பந்தம் வந்தது. இந்திரியத்துக்கு சம்பந்தம் வந்ததுனால கடமகம் பஷ்யாமி, கடமகம் ஜானாமி, அந்த மாதிரி ஞானம் அது முடிஞ்சு போச்சு. அதே அனுமானத்துல அப்படி இல்லை, பிரத்யக்ஷமும் தேவை. அதன் பிறகு அனுமானத்தினால ஊகித்து அறியலாம். அந்த பிரத்யக்ஷம் தேவைன்றது ரெண்டு வஸ்துவில ஒரு வஸ்துவை தெரிஞ்சுக்கிறது. நெருப்பு புகை, அதுல புகையும் முதல்ல தெரிஞ்சு கொண்டுடலாம் கண்ணால, மீதி எல்லாம் அனுமானத்தினால வருது. அதனால அது ரெண்டு ஞானத்தோட சேர்ந்ததா இருக்கும். அதே சாப்தமான இதுல முதல்ல பிரத்யக்ஷமான விஷயமே இங்க வரல, எப்போ பிரத்யக்ஷமா இருந்திருக்கும். அதை ஒருத்தன் சொல்றான், அதை இவன் கேட்கிறான். கேட்கச்ச அந்த ஞானமானது அபேட்சிதமா இருக்குது. ஒருத்த நான் கடத்தை பார்த்தேன் அப்படின்னு சொன்னான். இப்ப இவன் எப்போ கடத்தை இவன் பார்த்துருக்கானோ இல்லையோ, அதை இவன் ஸ்மரிச்சிக்கிறான், ஸ்நானம் பண்றான். அதன் பிறகு
அனுமானமும் பண்றான், நான் அப்போ கடத்தை பார்த்தேன் அப்படின்னு. அந்த கடை எப்படி இருக்கும்னு அனுமானம் பண்றான். அதை கொண்டு இவன் நான் கடத்தை பார்த்தேன்னு சொன்னான் இல்லையோ, அவன்கிட்ட இவன் சொல்றான், ஓ நீங்க சின்ன கடம் பாத்தியா பெரிய கடம் பாத்தியா, எப்படி இருந்ததா அப்படி இருந்ததா, சோப்பா இருந்ததா கற்பா இருந்ததா, இத்தனை கேள்வி வருது. அதனால இந்த மாதிரியாக 3 பிரமாணங்களை அங்கீகரித்தே ஆகணும். 3 பிரமிதிகள், 3 பிரமாணங்கள் என்னென்ன அப்படின்னாக்கா பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம், இந்த 3த்தை அங்கீகரிச்சுட்டே ஆகணும். இவைகள்லாம் பரஸ்பர விலட்சணங்கள் எல்லாம் ஒன்னாவே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரமாணமே போர்மேன்னு ஆயிடும். அனுமானத்தினுடைய பிரமாணம், அனுமான பிரமாணத்தினுடைய சுரூபம் வேற, சப்த பிரமாணத்தினுடைய சுரூபம் வேற, பிரத்யக்ஷ பிரமாணத்தினுடைய சுரூபம் வேற. அதனால இந்த 3 பிரமாணங்களை அங்கீகரித்தே ஆக வேண்டும். அதனால அனுமானம்ன்றது பிரத்யக்ஷத்தை காட்டிலும் வேறுபட்டது, விலட்சணமானது. அதை இல்லைன்னு சொல்றே முடியாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால அனுகிரகிக்கிறார் சுவாமி. இப்போ இந்த ஸ்லோகத்தை தெரிவிக்கலாம். சம்யுக்த வியாபகத்வ பிரபதி சககர்வைஹ யாப்திதி சவ்யபேக்ஷைஹ அக்ஷைரேவ அனுமாதி அவது கிம் இதரத் கல்பயித்தே சித்தேன நிர்வியாபார இந்திரியஸ்யாபி உதயதி கலுசா பூதபாவ்யாதிலிங்கைஹி மத்யாரூடைஸ்வதைர்வா மனைய சகல ஞான சாமான்யமிஷ்டம் அப்படின்னு சாதிக்கிறார். சம்யுக்த வியாபகத்தை பிரபதி சககர்த்தை, அதாவது சம்யுக்தம் அப்படின்னா அந்த புகைக்கும் கண்ணுக்கும் சம்யோகம், புகைக்கும் கண்ணுக்கும் சம்யோகம், சேர்க்கை, தொடர்பு, சம்பந்தம். அது அதுக்கப்புறம் அதோட சம்யுக்தம் எதோட நம்ம கண்ணு எதோட சம்பந்தத்தோட இருக்குது, புகையோட. அந்த புகையோட வியாபகம் எது, வியாபகத்துன்றது நெருப்பு கிட்ட இருக்கும். அதோட அத மாதிரி பிரபதி சககர்வை, அவைகள்லாம் சககாரியா இருக்கும். சககாரியா இருக்கிறதுனால அவைகளை கொண்டும் மேல வியாப்தி சவ்யபேக்ஷை, வியாப்தி எத்திர எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னிகி, எங்கு எங்கு புகை இருக்குமோ அங்க அங்க நெருப்பு இருக்கும் அப்படின்றத சவ்யபேக்ஷை, அத அபேட்சிக்கிறது, அபேட்சிக்கக்கூடிய சககதை அவைகளோட சேர்ந்து வியாப்தி ஞான சககாரியோட சேர்ந்தது. அக்ஷயரேவன் அது பிரத்யக்ஷத்தினால்தான், அதாவது சக்ஷுராதி இந்திரியரேவன், சக்ஷுரந்திரியம் முதலானவைகள்னாலேயே அனுமாதி அனுமித்தியாத்மகமான ஞானம், தீஹின ஞானம், அனுமாதி அனுமிதி என்று சொல்லப்படக்கூடிய ஞானம் அது இருக்கட்டுமே. இதரத்து பிரத்யக்ஷத்துக்கு அதிரிக்தமாக அனுமானம்ன்ற ஒரு பிரமாணத்தை கல்பயித்வ கல்பனை கல்பிக்கிறதுனால கிம் என்ன சாதிக்கப்படுறது, என்ன பிரயோஜனம் அது? அதனால இது தேவையே இல்லையே, அனுமானம் ஒண்ணு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்ற. அதற்கு சமாதானம் இதுதே, இவ்வாறு நீ கூறினாயார்கள் அது தவறு. ஏன் தவறுங்கிற அப்படின்னா நிர்வியாபார இந்திரியஸ்யாபி, சக்ஷுரிந்திரிய வியாபாரமே அவனுக்கு இல்லை. ஏன்னா அவன் ஆத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கான், வழியில போய் அவன் பார்க்கல. அந்த புருஷனுக்கு ஸ்மிருத்தியாரூடை, ஆரூடம் விஷயமாகிறதுன்னு அர்த்தம். ஸ்மிருதி இருக்கு பாருங்க, நினைவு ஞாபகம், அதுக்கு விஷயமா இருக்கிறது ஸ்மிருத்தியாரூடை. ஸ்மிருதிக்கு விஷயமா இருக்கக்கூடிய அவைகள்னால அவன் அங்கேயே ஆத்திரையே உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் ஏதோ நடத்திக்கலாம், இந்த காலத்திலேயோ நான் நெருப்பை பார்த்தேன், இது புகையை பார்த்தேன், அதை கொண்டு
நெருப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத இப்ப அனுமானம் பண்ணி பார்க்கறான். அவன் நேரம் பார்க்கல, இப்போ புகையையும் பார்க்கல, நெருப்பையும் பார்க்கல, எதுவும் பார்க்கல, வெறும் ஸ்மரணம் தான். எப்பவோ நினைச்சிருந்த நான் நடந்ததை ஸ்மரிக்கிறான். ஸ்மரிச்சு அது பண்ணுவா அனுமானம் பண்றான். இப்ப பிரத்யட்சமே வரலையே அவனுக்கு, பிரத்யட்சமே வராமதானே நான் சொல்றான். அதனால ஸ்மிருத்தியாருடைய ஸ்மிருதிக்கு விஷயமாகுது, அதை கொண்டு அனுமானம் பண்றான் ஒருத்தன். இன்னொருத்தன் ஸ்ருதைர்வா, ஒருத்தன் சொல்றான், ஒருத்தன் சொல்றான் நான் புகைய பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். இதுல புகைய பார்த்தேன்னு சொல்றான் ஒருத்தன், அதை கேட்டுட்டு இவன் அனுமானம் பண்றான். இங்க புகையை அவன் பார்த்திருக்கான், அதனால புகை இருக்கிறதுனால நெருப்பு இருக்கும் அப்படின்னு அனுமானம் பண்றாங்க. இது சப்தத்தினால வருது. சொல்றா காதால் கேட்கப்பட்ட சப்தங்கள், அந்த சப்தங்களை கொண்டு இத மாதிரி அனுமானம் பண்றான். ஒன்னும் இறந்த காலம் ஸ்மிருதி, இன்னொன்னு நிகழ்காலம் சுருடையர்வா சொல்றது. ஆக பௌத பாவியாது லிங்கை, பூதம் இருந்தது, பாவியம் வரப்போறது. எப்படி வரப்போறது அப்படின்னா சொல்றான் நாளைக்கு இந்த பக்கம் நெருப்பு இருக்கலாம், இந்த பக்கம் புகை இருக்கலாம் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். சப்தம் தான் இது. ஆனா இப்படி நாளைக்கு வரப்போறத நான் சொல்றான் ஒருத்தன். பாவியம்னாக்கா அது அர்த்தம் ஆதி சப்தத்தினால இருக்கிறது சொல்றது. நிகழ்காலம், ஆக இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், அந்த எதிர்காலம் சொல்றாளே அது. இது மூணு காலத்திலையுமே பூத பவ்யாது லிங்கை அந்த கேதுக்களினால அந்த அனுமதியானது உதயதிகள் உற்பத்தியாகுமே, எல்லாரும் ஒத்துக்கிறாளே அது. அதனால நீ தூமத்தை கண்ணால பார்த்தா அதனாலதான் என் வன்னிய அனுமானம் பண்றான் அப்படின்னு சொல்ல முடியாது. அது சொல்ல முடியாது. தூமத்தை கண்ணால பார்த்தா அதனாலதான் இவனுக்கு அனுமானம் பண்றான்னு சொல்ல முடியாது. தூமத்தை கண்ணாலேயே பார்க்கலைங்க, வெறும் ஸ்மிருதிக்கு விஷயமானதுதான் நினைச்சிருக்கான், அதை கொண்டு அனுமானம் பண்றாங்க. அதே மாதிரியாக யாரோ ஒருத்தன் காது கிட்ட சொன்னான் நான் தூமத்தை பார்த்தேன் அப்படின்னு, நான் மலை கிட்ட தூமத்தை பார்த்தேன் அப்படின்றான். உடனே அதை கொண்டு அனுமானம் பண்றான். நாளைக்கு தூமம் வரும் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான், அதை கொண்டு பாவி வரப்போறத பத்தி அனுமானம் பண்றான். இப்ப ஏன்னா நடந்ததையும் இவன் நேரம் பார்க்கல, வரப்போறதையும் நேரம் பார்க்கல, இப்ப நடுவுல இருக்கிறத நேரம் பார்க்கிறான். இப்ப இருக்கிற நிகழ்காலத்தை அதை கூட நேரம் பார்க்கல, மூணுத்திலையும் நேரம் பார்க்கல. பார்க்காட்டா கூட அவன் யாரோ சொல்றதை கேட்டுண்டோ அல்லது எப்பவோ நடந்த நினைச்சுண்டோ இவன் அனுமானம் பண்றான். அப்படி அனுமானம் பண்றதுனால இந்த அனுமானத்துக்கு பிரத்யக்ஷத்துல அந்தர்கதம், பிரத்யக்ஷம் தான் அனுமானமே அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால இது வராது. சரி, அது போனா போட்டோம். மனசு இருக்குதோ இல்லையோ, மனசுக்கு இந்திரியம் தானே, அதுவும் ஞானத்தை உற்பத்தி பண்றது. அதனால மனசுன்றது விஷயம் சொல்லிக்கலாமே அப்படின்னு சொன்னா அதுவும் கூடாது. மனசுங்கிறது ஞான பாவான்யத்துக்கு காரணமா, பொதுவான ஞானம் அதற்கு அது காரணமா. அனுமதின்றது அப்படி இல்லை, ஞான விசேஷ ரூபம். ஞான விசேஷ ரூபம் எதையாவது ஒன்னத்தை பார்த்தாலோ அதை எப்படியோ அறிந்து கொண்டாலோ அது சம்பந்தமான நெருப்பை ஊகிக்கிறது தோணும். அதனால அனுமானம்ன்றது தனிதான். இது விசேஷமான ஞானம் அனுமானம், பிரத்யக்ஷத்தை காட்டிலும் குறைஞ்சது. ஏன்னா பிரத்யக்ஷத்தை அபேட்சித்து இது பிரமாணமா, பிரத்யக்ஷத்தினால அறியப்பட்டதை ஊகிக்கிறான். இங்க நெருப்பை பார்க்கல, மகானந்தத்திலேயோ பொதுவாகவே நெருப்பு தூமம்னா பார்த்திருக்கான். ஆனா அனுமானம் பண்ற சமயத்துல நெருப்பை பார்க்கவே இல்லை, தூமத்தோட்டி தான் பார்க்கிறான். இன்னும் சில சமயத்துல ஸ்மிருதியினால தெரிஞ்சுக்கிறான், அறிஞ்சுக்கிறான், அல்லது இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் சொல்லி தெரிஞ்சுக்கிறான், அவ்வளவுதான். அதனால இந்த மாதிரி கிரமம் வரும். நீ சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னாக்க எல்லாம் விபரீதமா போயிடும். சப்தஜன்ய பிரத்யக்ஷம் கூட பிரத்யக்ஷம் நீ சொல்லுடுவ, இஷ்டாபத்தியும் சொல்லக்கூடாது. இஷ்டாபத்தியம் பிரமாணத்திய நடோகே கிஞ்சி நித்தனம் வாத்தியார் சுவாமி சொல்லுவார். சாஸ்திரிகள் என்ன பண்ணா, ரொம்ப படிச்சுட்டு இருந்தான் வித்தியார்த்தி. உடனே வாத்தியார் சொன்னார், அடுத்த வருஷம் நீ பாஸ் கிடையாது,
உன்னை ஃபெயில் ஆகிட்ட போறேன் அப்படின்ட்டு. உடனே அவன் சொன்னான் இஷ்டா பத்தி அப்படின்ட்டான். எனக்கு இஷ்டம் தான் ஃபெயில் ஆகிட்டு, இன்னும் ஒன்னு உபத்திரப்படுத்திட்டு இருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன்னா. எப்பா அவங்க நான் பாஸ் ஆகிக்கிறேன், நீ போய் தொலை அப்படின்றாரு. ஏன்னா எல்லாமே இஷ்டா பத்தின்னு ஒருத்தன் சொன்னான்னாக்கா அவனுக்கு பதிலே சொல்ல முடியாது. அதனால ஆனா இங்க அப்படி இல்லை. பதில் நியாயமா வாதாடு, நியாயமா வாதம் பண்ணணும். வாதம்ன்றது என்ன? தத்துவ தத்துவ உற்பத்தி தான், தத்துவ ஸ்திரம் பண்றது, தத்துவத்தை ஸ்திரப்படுத்துறது தான் வாதம்ன்றது. அதை விட்டுட்டு எதையாவது கல்பிச்சிருந்தா அடவாதம் பண்றதுன்றது கிடையாது. அதனால நீ பண்றதெல்லாம் அடவாதமா தான் பண்ணிட்டு இருக்க. அடவாதமா நீ பண்ணினேன்னாக்கா அதை நாங்க எப்படி ஏத்துப்போம்? ஆகையினால அது ரொம்ப தவறான வாதம். ஆக இந்த இடத்துல பிரத்யக்ஷன்றது இருக்கு, அது ஒரு வஸ்துவுக்கு தான் இந்திரிய சம்பந்தம். நெருப்புக்கு அது பரம்பரையா வருது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இன்னொன்னு, அனுமானம்னா ஊகிக்கிறது அவ்வளவுதான் அர்த்தம். அந்த ஊகன்றது பிரத்யக்ஷத்தினால்தான் வரும்னு ஏன் சொல்றது? அதெல்லாம் இல்லா கூட வருமே. அப்படி சொல்றதுனால இந்த மாதிரி வாதமே வேண்டாம். ஆகவே பிரத்யக்ஷத்தை காட்டிலும் அனுமானம் ஒரு பிரமாணம் இருக்கத்தான் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அதை பத்தி விசாரம் பண்ணி தெரிஞ்சுட்டுதான் ஆகும். பிரத்யக்ஷம் வேறு, அனுமானம் வேறு. அந்த பிரத்யக்ஷத்தை அபேட்சித்துதான் அனுமானம் பிரமாணமாக மாறும் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் சுவாமி. இப்போ ஸ்லோகம் பாருங்க. சம்யுக்த வியாபகத்வ பிரபதி சகதைஹி வியாப்திதி சவ்யபேக்ஷைஹி அக்ஷைரேவ அனுமாதி அவது கிமிதரத் கல்பயித்தேது சென்ன நிர்வியாபார இந்திரியஸ்யாபி உதயதி கலுசா பூத காவ்யாதிலிங்கைஹி மத்யாரூடைஹி ஸ்ருதைர்வா மனைஹ சகல ஞான சாமான்யமிஷ்டம். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.